உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள்? உங்களுக்கு அன்பான வாழ்க்கை துணை கிடைக்குமா? குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கையில் அமைதி இருக்குமா? திருமணத்திற்கு பிறகு முன்னேற்றம் உண்டா? அனைத்துக்கும் பதில் இந்த வீடியோவில். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். அறிவோம் அடிப்படை ஜோதிடம் தொடரில் இன்று பார்க்கப் போவது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை பொதுவாக அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சூரியனை அதிபதியாகக் கொண்ட இவர்கள் நேர்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் குடும்பத்தை வழிநடத்துவார்கள். இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கை துணையிடம் அளவுக்கதிகமான பாசம் இருக்கிறது. அடிமட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவார்கள். அழகான தோற்றத்துடன் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் பெற்றோருக்கு பணிவுடன் சேவை செய்வார்கள். இளமையிலேயே சகிப்புத்தன்மை மற்றும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இயற்கையாகவே உண்டு. ஆகினும் அகங்காரம் குணம் இருப்பதால் குடும்பத்தில் சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம். தங்களின் தவறுகளை வெளிப்படுத்தாமல் சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டு. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிப்பதால் மனம் சில சமயம் அலைபாயும். ஆனால் குடும்பத் தேவைகளை தடையின்றி பூர்த்தி செய்து அனைவரும் பாராட்டும் வாழ்க்கை நடத்துவார்கள். உத்திராட நட்சத்திர பெண்கள் கணவரிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார்கள். பிடிவாத குணம் இருந்தாலும் இவர்களின் திருமண வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக அமையும். சொந்த விருப்பங்களை விட கடமைகள் முக்கியத்துவம் அளிப்பார்கள். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். பலருக்கு ஆண் குழந்தை பாக்கியம் அதிகமாக இருக்கும். ஆனால் சிலருக்கு குழந்தை பேறு தாமதமாகும் வாய்ப்பும் இருக்கலாம். 22-26 வயது வரை சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் 40 வயதுக்குப் பின் பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் வசதியான ராஜபோக நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.